ஒரு சிறிய முல்லைச் செடிக்காக தன் அரச ரதத்தை கொடுத்த ஒரு ராஜா இருந்தார். ஆனால் அதே ராஜாவை அழிக்க சேரர், சோழர், பாண்டியர் 3 பேரரசர்கள் ஒன்றாக சேர்ந்தார்கள். தர்மத்திற்கு பெயர் பெற்ற அந்த மனிதன் இறுதியில் துரோகத்தால் வீழ்ந்தார். அவரது அரண்மனை எரிந்தது. அவரது நாடு முற்றுகையிடப்பட்டது. ஆனால் அவரது மனம் மட்டும் ஒருபோதும் சரணடையவில்லை. நண்பன் ஒருவன் அவரது மகள்களின் கண்ணீரை துடைக்க முயன்றான். அந்த நட்பு கூட வரலாற்றில் இரத்தமாக எழுதப்பட்டது. இது வெறும் வரலாறு இல்லை. இது அதிகாரத்துக்கும் மனிதத்துவத்துக்கும் நடந்த போராட்டம். வரலாறு எப்போதும் வெற்றி பெற்றவர்களை பற்றி பேசும். ஆனால் இன்று தோல்வியடைந்த ஒரு வீரரை பற்றி பேசப் போகிறோம். ஒரு செடியை காப்பாற்றிய மனிதன் தனது நாட்டை காப்பாற்ற உயிரை கொடுத்தார். இது மறைக்கப்பட்ட ஒரு தமிழ் வீரரின் உண்மை கதை. அவர் பெயர் வேல்பாரி. இந்த வரலாறு உங்களுக்கு புதியதாக இருந்தால் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். ஏனெனில் இப்படி மறைந்த கதைகள் இன்னும் இருக்கின்றன. இந்த மாதிரி மறைக்கப்பட்ட வரலாறுகளை தொடர்ந்து கேட்க விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பயணத்தில் என்னுடன் இருங்கள். இன்று பரம்பு நாட்டின் கதவை திறக்கப் போகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழகம். இன்று நாம் பார்க்கும் வரைபடங்கள் எவையும் அப்போது இல்லை. நிலம் ஐவகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை என இயற்கையோடு இயைந்த ஒரு வாழ்க்கை முறை. தமிழ்மொழி அதன் உச்சகட்ட செழுமையில் இருந்த காலம். புலவர்களும் பாணர்களும் ஊர் ஊராகச் சென்று மன்னர்களின் புகழை பாடினர். அக்காலகட்டத்தில் மக்கள் வெறும் உயிர் பிழைப்பிற்காக வாழவில்லை. அவர்கள் விழுமியங்களுக்காக வாழ்ந்தனர். வீரம், கொடை, நட்பு ஆகிய 3 ஒருவனின் உயிரை விட மேலானதாக கருதப்பட்டது. ஆனால் அதே காலகட்டத்தில் அதிகாரப் பசியும் தலை தூக்கத் தொடங்கியது. வளமான நிலங்களை கைப்பற்றவும் தங்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்டவும் போர்கள் நடந்தன. மழை பொய்க்காத மேகங்கள், வற்றாத நதிகள், அடர்ந்த காடுகள் என தமிழகம் ஒரு பொற்காலத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தது. இந்த பசுமைக்கு நடுவேதான் அந்த பெரும் போர் மூளப்போகிறது என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. அந்த போர் ஒரு மனிதனுக்கும் 3 பேரரசுகளுக்கும் இடையிலானது மட்டுமல்ல. அது பேராசைக்கும் ஒரு பெரும் தர்மத்திற்கும் இடையிலான போர். அக்கால தமிழகத்தின் அரசியல் சூழல் மிகவும் விசித்திரமானது. ஊர் தலைவர்கள், சிற்றரசர்கள் என பலர் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் 3 பெரும் சக்திகளுக்கு கட்டுப்பட்டவர்களாகவோ அல்லது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பவர்களாகவோ இருந்தனர். ஆனால் அந்த 3 சக்திகளாலும் அசைக்க முடியாத ஒரு நிலப்பரப்பு மலைகளின் மடியில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது. அந்த நிலத்தில் வாழும் மனிதர்கள் இயற்கையின் ரகசியங்களை அறிந்தவர்களாக இருந்தனர். அவர்கள் காற்றை கவனித்து மழையை கணித்தார்கள். பறவைகளின் ஒலியை கேட்டு எதிரியின் வருகையை உணர்ந்தார்கள். நாகரிகம் என்ற பெயரில் காடுகளை அழிக்காமல் காட்டின் ஒரு அங்கமாகவே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் வெளியுலகிற்கு இந்த பரம்பு மலை ஒரு தீர்க்க முடியாத மர்மமாகவே இருந்தது. அங்கே பாரி என்ற ஒரு தலைவன் உருவாகிக் கொண்டிருந்தான். அவன் ஒரு மன்னனாக மட்டுமல்ல, அந்த மலையின் ஆன்மாவாக மாறப்போகிறான் என்பதை காலம் குறித்து வைத்திருந்தது. மூவேந்தர்களின் ஒற்றர்கள் பரம்பு மலையின் எல்லை வரை வந்துவிட்டு அதன் அடர்த்தியைக் கண்டு மிரண்டு திரும்பிச் சென்றனர். அந்த மலைக்குள் என்ன இருக்கிறது? பாரியின் பலம் எங்கே ஒளிந்திருக்கிறது? இந்த கேள்விகளுக்கான விடைகள் காலத்தின் பக்கங்களில் இரத்தத்தால் எழுதப்பட காத்திருந்தன. தமிழகத்தின் நிலப்பரப்பு சேரர், சோழர், பாண்டியர் என்ற மூவேந்தர்களால் ஆளப்பட்டு வந்தது. வில், புலி, மீன் என தனித்தனி கொடிகளையும் சமரசமில்லாத போர்க்குணத்தையும் கொண்டவர்கள் இவர்கள். இவர்களுக்குள் தீராத பகை இருந்தது. ஒருவரின் நிலத்தை மற்றவர் கைப்பற்ற எப்போதும் சமயம் பார்த்துக் கொண்டிருந்தனர். ஒரு பேரரசன் போருக்குச் சென்றால் மற்றொருவன் அவன் முதுகில் குத்த காத்திருப்பான். இதுவே அக்கால அரசியலின் எழுதப்படாத விதியாக இருந்தது. இவர்களது ஆணைக்கு கட்டுப்படாத நிலைமை தமிழகத்தில் இல்லை என்ற நிலை உருவானது. அவர்களின் அதிகாரத்தின் நிழல் ஒவ்வொரு குக்கிராமத்தின் மீதும் படிந்திருந்தது. ஆனால் இந்த 3 பேரரசர்களுக்கும் ஒரு பொதுவான தர்ம சங்கடம் இருந்தது. தங்கள் காலடியில் இருக்கும் ஒரு சிறு மலைநாட்டை அவர்களால் இன்னும் அடிபணிய வைக்க முடியவில்லை. அந்த நிலப்பரப்பு இவர்களது அதிகாரத்திற்கு சவால் விடுவது போல கம்பீரமாக நின்றது. அந்த நிலம் மூவேந்தர்களின் வணிகப் பாதைகளையும் எல்லைகளையும் குறுக்கிட்டது. அந்த மலைப்பாதையை கடக்காமல் மூவேந்தர்களின் வணிகர்கள் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு செல்ல முடியாது என்ற சூழல் அவர்களின் கர்வத்தை சீண்டியது. இந்த மூவேந்தர்களும் ஒருவரை ஒருவர் வெறுத்தாலும் பாரி என்ற அந்த ஒரு சிற்றரசனின் வளர்ச்சி அவர்களை ஒன்று சேர்க்கத் தூண்டியது. பாரியின் புகழ் அவர்களின் எல்லைகளை தாண்டி ஒலித்தது. 3 பெரும் அரசர்களிருந்தும் பாரியின் நாட்டில் கிடைப்பதைப் போன்ற அமைதியும் வளமும் இங்கு இல்லையே என்ற மக்களின் கிசுகிசுப்பு அரசர்களின் காதுகளுக்குச் சென்றது. அது வெறும் பொறாமை மட்டுமல்ல, ஒருவித பயமாகவும் மாறியது. பாரியின் செல்வாக்கு அதிகரித்தால் தங்கள் குடிமக்கள் கிளர்ச்சி செய்யக்கூடும் என்று அவர்கள் அஞ்சினார்கள். ஆயிரக்கணக்கான யானைப்படைகளையும் கடலென விரிந்த வீரர்களையும் கொண்ட தங்களை ஒரு சிறு மலை மன்னன் மதிக்காமல் இருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானமாக தோன்றியது. மூவேந்தர்களின் சபைகளில் பரம்பு மலையை பற்றிய விவாதங்கள் சூடுபிடித்தன. தங்களுக்குள் இருந்த பல 100 காலத்து பகையை தற்காலிகமாக மறந்து அந்த ஒரே ஒரு மனிதனை வீழ்த்த அந்த 3 கிரீடங்களும் ரகசியமாக கைகோர்த்தன. போர் மேகங்கள் சூழத் தொடங்கின. ஆனால் இந்த போர் வெறும் வாட்களால் ஆனது மட்டுமல்ல. ஒரு மனிதனின் அசாத்தியமான அறிவுக்கும் 3 சாம்ராஜ்யங்களின் பலத்திற்கும் இடையிலான போர் என்பதை அவர்கள் அப்போது உணரவில்லை.
அந்த மலைநாட்டின் பெயர் பரம்பு நாடு. இன்று நாம் பார்க்கும் சாதாரண மலைகளைப் போன்றது அல்ல அது. 300 ஊர்களை உள்ளடக்கிய ஒரு பரந்து விரிந்த மலைப்பிரதேசம். வானத்தை தொடும் சிகரங்களும் மேகங்கள் எப்போதும் தவழ்ந்து கொண்டிருக்கும் ஆழமான பள்ளத்தாக்குகளும் அதன் இயற்கை அரண்கள். சங்க காலத்தின் மற்ற நாடுகளைப் போல இது சமவெளியில் அமையவில்லை. மாறாக இயற்கையே ஒரு கோட்டையாக உருவெடுத்த இடம் அது. மூவேந்தர்களின் படைகள் சமவெளியில் எவ்வளவு வலிமையானவையாக இருந்தாலும் இந்த பரம்பு மலையின் சரிவுகளில் அவற்றால் ஒரு அடி கூட முன்னேற முடியாது என்ற நிலை இருந்தது. ஒவ்வொரு பாறையும் ஒரு வீரனைப் போலவும் ஒவ்வொரு மரமும் ஒரு ஆயுதத்தைப் போலவும் அங்கே நிலை பெற்றிருந்தன. பரம்பு நாடு என்பது வெறும் ஒரு நிலப்பகுதி மட்டுமல்ல, அது ஒரு சொர்க்கம். அங்கிருக்கும் ஒவ்வொரு கல்லும் மண்ணும் ஒரு வரலாற்றையும் மர்மத்தையும் தங்களுக்குள் ஒளித்து வைத்திருந்தன. அந்த மலைக்குள் நுழைவது என்பது மரணத்தின் வாயிலுக்குள் நுழைவதற்கு சமம் என்று அந்நியர்கள் அஞ்சினர். ஏனென்றால் அந்த மலை யாருக்கு பாதையை கொடுக்க வேண்டும், யாரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருந்தது. அது ஒரு உயிருள்ள இயந்திரத்தைப் போல தன் மக்களையும் அதன் வளங்களையும் பல நூற்றாண்டுகளாக காத்து வந்தது. மலையின் உச்சாணி கொம்பிலிருந்து பார்த்தால் எதிரிகளின் நடமாட்டம் மைல் கணக்கிற்கு முன்பே தெரிந்துவிடும். இந்த புவியியல் அமைப்புதான் பாரியின் மிகப்பெரிய பலம். அங்கே வற்றாத சுனைகளும் உலகின் வேறெந்த பகுதியிலும் காண கிடைக்காத அரிய வகை மூலிகைகளும் நிறைந்திருந்தன. பாரி என்ற மன்னன் அந்த நிலத்தை ஆட்சி செய்தான். ஆனால் அவன் அதை மற்ற மன்னர்களைப் போல தன் அதிகாரத்தை காட்டி ஆளவில்லை. அந்த மண்ணின் மகனாகவே வாழ்ந்தான். பாரியின் சொல்லுக்கு அந்த மலையே கட்டுப்பட்டது போல ஒரு மாயச் சூழல் அங்கே நிலவியது. அவன் காட்டின் சமநிலையை பாதுகாப்பவனாகவே இருந்தான். பரம்பு நாட்டின் மக்கள் அந்த மலையை தெய்வமாக கருதினர். அவர்களுக்கு தேவையான அனைத்தும் அந்த மலையிலேயே கிடைத்தன. அவர்களுக்கு வெளியுலகத்தின் உதவி ஒருபோதும் தேவைப்படவில்லை. உப்பு முதல் தானியங்கள் வரை இயற்கையே அவர்களுக்கு அள்ளிக் கொடுத்தது. இந்த தன்னிறைவுதான் அந்த நாட்டின் மிகப்பெரிய சவாலாக எதிரிகளுக்கு அமைந்தது. ஒரு நாட்டை போரினால் வெல்ல முடியாத போது அதை முற்றுகையிட்டு மக்கள் பசியால் சரணடைய வைப்பது என்பது பழங்கால போர்க்கால விதி. ஆனால் எதற்கும் வெளியுலகை சார்ந்திராத மலையிலேயே உணவுத் தொழிற்சாலையை வைத்திருக்கும் ஒரு நாட்டை எப்படி வீழ்த்துவது என்று தெரியாமல் மூவேந்தர்கள் திணறினர். பாரியின் அறிவு கூர்மை இந்த இயற்கையோடு இணைந்து செயல்பட்டதுதான் அவனது மிகப்பெரிய அடையாளமாக மாறியது. அவன் தன் மூளையை பயன்படுத்தி அந்த மலையையே ஒரு கண்ணுக்கு தெரியாத போர்க்களமாக மாற்றி வைத்திருந்தான். இது ஒரு மனிதனுக்கும் இயற்கைக்குமான பிணைப்பு. பரம்பு நாட்டின் இயற்கை வளமும் வனவிலங்குகளும் அந்த மண்ணிற்கு ஒரு தனித்துவமான அழகையும் அதே சமயம் ஒருவிதமான அச்சத்தையும் கொடுத்தன. அங்கே வாழும் விலங்குகள் சாதாரணமானவை அல்ல. அவை மனிதர்களோடு ஒரு இரகசிய மொழியில் உரையாடுவது போன்ற பிணைப்பை கொண்டிருந்தன. யானைகள் அந்த மலையின் காவலர்களாகச் செயல்பட்டன. ஒரு அந்நியன் மலையின் அடிவாரத்தில் கால் வைத்தாலே அந்த தகவல் யானைகளின் பிளிரல் மூலமாக மலையின் உச்சிக்கு சில நிமிடங்களில் சென்று சேர்ந்துவிடும். காட்டின் ஒவ்வொரு அசைவும் பாரியின் காதுகளுக்கு தகவலாக வந்து சேர்ந்தது. இது ஒரு அமானுஷ்யமான தகவல் தொடர்பு வலைப்பின்னல் போலச் செயல்பட்டது. மலையின் அடர்ந்த பகுதிகளில் வாழும் புலிகளும் சிறுத்தைகளும் கூட பாரியின் மக்களுக்கு தீங்கு விளைவிப்பதில்லை. மாறாக அவை எதிரிகளை வேட்டையாடும் வேட்டை நாய்களாக மாறின. பரம்பு மலையில் வீசும் காற்று கூட ஒரு விதமான மூலிகை வாசனையை சுமந்து வரும். அந்த வாசனையை வைத்தே காட்டின் எந்த பகுதியில் என்ன நடக்கிறது என்பதை அங்கிருப்பவர்கள் துல்லியமாக அறிந்து கொள்வார்கள். இரவு நேரங்களில் அந்த மலைப்பகுதி ஒருவிதமான நீல நிற ஒளியில் மின்னுவதை மூவேந்தர்களின் ஒற்றர்கள் தூரத்தில் இருந்து பார்த்து மிரண்டு போயிருக்கிறார்கள். அது அங்குள்ள அரிய வகை பாசிகளும் பூச்சிகளும் வெளியிடும் ஒளி என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் அதை ஒரு மாய மலை என்றே நம்பினர். அங்கே ஓடும் சிற்றோடைகளில் ஓடும் நீர் தேனை விட இனிமையானது மட்டுமல்ல, அது பல நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ குணங்கள் கொண்டது. மலையில் உள்ள பறவைகள் போர் வீரர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தன. எதிரிகள் நுழையும் திசையை இந்த பறவைகளின் பறக்கும் திசையை வைத்தே பாரி அறிந்து கொள்வான். இந்த இயற்கையோடு கலந்த வாழ்வுதான் பாரிக்கு ஒரு அசைக்க முடியாத வலிமையை கொடுத்தது. மற்ற மன்னர்கள் செயற்கையான கோட்டைகளை கட்டினார்கள். ஆனால் பாரிக்கு இயற்கையே ஒரு மாபெரும் கோட்டையாக இருந்தது. யானை படைகளைக் கொண்டு எந்த கோட்டையையும் தகர்க்கலாம் என்று நினைத்த மூவேந்தர்களுக்கு ஒரு மலையையே கோட்டையாக கொண்ட பாரியை எப்படி எதிர்கொள்வது என்பது பெரும் புதிராக இருந்தது. அந்த மலையின் ஒவ்வொரு செடியும் பாரிக்கு ஒரு ஒற்றனாக செயல்பட்டது. இத்தகைய ஒரு மர்மமான மற்றும் வலிமையான இயற்கை அரணை பற்றி தெரிந்து கொள்ள மூவேந்தர்கள் பல முயற்சிகளை எடுத்தனர். ஆனால் காடு அவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. பாரியின் மூளையும் இயற்கையின் சக்தியும் இணைந்து ஒரு பிரம்மாண்டமான தற்காப்பு வளையத்தை அங்கே உருவாக்கி வைத்திருந்தது. அந்த வளையத்தை உடைப்பது என்பது மனித சக்தியால் இயலாத ஒன்றாகவே அப்போது தோன்றியது. பரம்பு மலையின் முகடுகளில் வாழும் மக்கள் சமவெளியில் வாழும் மக்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கலாச்சாரத்தை கொண்டிருந்தனர். அவர்கள் தங்களை வேட்டுவக் குடிகள் என்று அழைத்துக் கொண்டனர். காடு அவர்களுக்கு வெறும் வசிப்பிடமல்ல, அது அவர்களின் தாய். அவர்கள் மண்ணை தோண்டி விவசாயம் செய்யவில்லை. மாறாக காடு தானாகவே தருவதை உண்டு மகிழ்ந்தனர். இயற்கையை சிதைக்காமல் வாழ்வதே அவர்களின் அடிப்படை ஆரமாக இருந்தது. தினைமாவும் தேனும் பலாப்பழமும் அவர்களின் பிரதான உணவாக இருந்தன. காடு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் வாரி வழங்கியது. இதனால் அவர்கள் யாரிடமும் கையேந்தும் நிலையில் இல்லை. இந்த தற்சார்பு வாழ்க்கைதான்
அவர்களை எதற்கும் அஞ்சாத வீரர்களாக மாற்றியிருந்தது. அவர்களின் வழிபாட்டு முறையும் மிகவும் அமானுஷ்யமானது. காட்டின் காவல் தெய்வமான கொற்றவையை அவர்கள் வணங்கினர். அடர்ந்த வனப்பகுதிகளில் உள்ள பெரிய மரங்களின் அடியில் கல்லாலான பீடங்களை அமைத்து அங்கே அவர்கள் சடங்குகளை செய்தனர். அவர்களின் சடங்குகள் பெரும்பாலும் இயற்கையை போற்றுவதாகவே அமைந்திருந்தன. அவர்கள் காற்றையும் மழையையும் விலங்குகளையும் தங்களின் ஒரு அங்கமாக கருதி வழிபட்டனர். மலையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்த ஒரு பெரிய பாறையை அவர்கள் தங்கள் குலதெய்வமாக பார்த்தனர். அந்த பாறையிலிருந்து கசியும் ஒருவிதமான வாசனை திரவியம் அவர்களின் உடலுக்கும் மனதுக்கும் ஒருவிதமான அபார சக்தியை கொடுப்பதாக அவர்கள் நம்பினர். வேட்டுவக் குடிகளின் தகவல் பரிமாற்ற முறை மிகவும் மர்மமானது. அவர்கள் மனித குரல்களுக்கு பதிலாக விலங்குகளின் ஒலிகளையும் விசில்களையும் பயன்படுத்தினர். ஒரு குன்றிலிருந்து மற்றொரு குன்றிற்கு தகவல்களை பகிர அவர்கள் பயன்படுத்திய இந்த முறை வெளியாட்களுக்கு காட்டின் இயல்பான ஒலிகளாகவே தோன்றும். ஆனால் அந்த ஒவ்வொரு விசிலிலும் ஒரு செய்தி ஒளிந்திருக்கும். போர்க்காலங்களில் இந்த தொடர்பு முறை எதிரிகளை முற்றிலும் குழப்பமடையச் செய்தது. தங்களுக்குள்ளேயே ஒரு ரகசிய உலகத்தை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தனர். அவர்களின் இந்த ஒற்றுமைதான் பாரிக்கு மிகப்பெரிய தூணாக இருந்தது. பரம்பு நாட்டு மக்கள் பாரியை தங்களில் ஒருவனாகவே பார்த்தனர். பாரி அவர்கள் அனைவரின் பெயர்களையும் அவர்களின் குடும்பச் சூழலையும் அறிந்திருந்தான். அவன் ஒரு அரசனாக அரியாசனத்தில் அமரவில்லை. பாறைகளின் மீது அமர்ந்து அவர்களோடு சரிசமமாக உண்டு உரையாடினான். இந்த அன்பும் விசுவாசமும் மூவேந்தர்களின் படைகளில் இருந்த சம்பளம் வாங்கும் வீரர்களிடம் இருக்கவில்லை. ஒரு உயிருக்காக போராடுவதற்கும் ஒரு தர்மத்துக்காக போராடுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை அந்த மலை மக்கள் அறிந்திருந்தனர். பாரியின் அறிவு கூர்மைக்கு இந்த மக்களின் விசுவாசம் மிகப்பெரிய பலமாக மாறியது. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு போர்க்கருவியாக மாறி அந்த மலையை காக்கத் தயாராக இருந்தனர். வேள்பாரி அந்த பரம்பு மலையின் மகுடம் சூடா மன்னனாக உருவெடுத்த விதம் ஒரு காவியம். அவன் பிறப்பால் மட்டுமே தலைவனாகவில்லை, அவனது செயல்களாலும் இயற்கையுடனான அவனது ஆழமான பிணைப்பாலுமே மக்களின் இதயங்களில் சிம்மாசனம் அமைத்தான். சிறு வயதிலிருந்தே காட்டின் ஒவ்வொரு அசைவையும் கூர்ந்து கவனிக்கும் பழக்கம் அவனுக்கு இருந்தது. ஒரு விலங்கின் காலடி தடம் மண்ணில் விழுந்த ஆழத்தை வைத்து அது எவ்வளவு எடையுள்ளது, அது எவ்வளவு வேகத்தில் ஓடியது, அதன் மனநிலை என்ன என்பதை கூட பாரியால் துல்லியமாகச் சொல்ல முடிந்தது. இந்த நுணுக்கமான அறிவுதான் பின்னாட்களில் அவனை ஒரு மர்மமான போர்வியூக நிபுணராக மாற்றியது. அவன் கையில் வாள் ஏந்துவதற்கு முன்பே இயற்கையின் ரகசியங்களை ஏந்திக் கொண்டான். பாரியின் தலைமைத்துவ பண்பு என்பது மற்ற மன்னர்களைப் போல கட்டளையிடுவதில்லை. அவன் தன் மக்களோடு மக்களாக நின்று வேலையைச் செய்பவன். ஒருமுறை காட்டுத்தீ பரவிய போது அரண்மனை பாதுகாப்பை விட்டுவிட்டு முதல் ஆளாக தீயை அணைக்க ஓடியவன் பாரி. அவனது இந்த நேர்மையும் உயிர்கள் மீதான அக்கறையும் தான் பரம்பு நாட்டு வேட்டுவக் குடிகளை அவன் பின்னால் ஒரு பெரும் இராணுவமாக திரட்டியது. பாரி ஒருமுறை சொன்னால் அந்த மலை மக்கள் அவனுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தார்கள். அதிகாரத்தின் மூலம் வரும் பயத்தை விட அன்பின் மூலம் வரும் விசுவாசம் வலிமையானது என்பதை பாரி உலகுக்கு நிரூபித்துக் காட்டினான். அவன் வெறும் நிலத்தை ஆளவில்லை, மனிதர்களின் நம்பிக்கையை ஆண்டான். அவனது தோற்றம் ஒரு வீரனுக்குரிய கம்பீரத்தை கொண்டிருந்தாலும் அவனது கண்களில் எப்போதும் ஒரு கனிவு குடிகொண்டிருக்கும். அதே சமயம் எதிரிகளை எதிர்கொள்ளும் போது அந்த கண்கள் தகிக்கும் நெருப்பாக மாறும். பாரியின் அறிவு கூர்மைக்குச் சான்றாக அவன் அமைத்திருந்த நீர் மேலாண்மை முறைகளை சொல்லலாம். மலையின் உச்சியிலிருந்து விழும் அருவிகளை திசை திருப்பாமல் இயற்கையான பாறை குழிகளை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான ஊர்களுக்கும் தண்ணீர் சென்று சேருமாறு அவன் செய்திருந்த ஏற்பாடு மூவேந்தர்களை பிரமிக்க வைத்தது. அவன் பொறியியல் படிக்கவில்லை, ஆனால் இயற்கையின் விதிகளை படித்திருந்தான். இந்த தற்சார்புதான் அவனது நாட்டின் செழுமைக்கு காரணமாக இருந்தது. பாரி ஒரு சிறந்த வில்லாளன் மட்டுமல்ல, அவன் ஒரு சிறந்த தத்துவவாதியும் கூட. காடு நமக்கு அனைத்தையும் கொடுக்கிறது, ஆனால் நாம் அதிலிருந்து எதை எடுக்கிறோம் என்பதில்தான் நமது அறம் இருக்கிறது என்று அவன் அடிக்கடி சொல்வான். இந்த உயர்ந்த சிந்தனைதான் அவனது ஒவ்வொரு முடிவிலும் எதிரொலித்தது. அண்டை நாட்டு மன்னர்கள் அவனது வலிமையைக் கண்டு பொறாமைப்பட்டாலும் அவனது நேர்மையைக் கண்டு உள்ளுக்குள் வியந்தனர். ஆனால் அதிகார பசி கொண்டவர்களுக்கு பாரியின் இந்த தூய்மையான வாழ்க்கை ஒரு அச்சுறுத்தலாகவே தெரிந்தது. ஒரு சிற்றரசன் இவ்வளவு புகழோடு இருப்பதை மூவேந்தர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. பாரி என்ற அந்த பேராற்றலை ஒடுக்க அவர்கள் தந்திரங்களை வகுக்கத் தொடங்கினர். வேள்பாரியின் பெயரை கேட்டாலே எவருக்கும் நினைவுக்கு வரும் முதல் விஷயம் முல்லைக்கு தேர் கொடுத்து அந்த சம்பவம்தான். ஆனால் அது வெறும் ஒரு கொடைச் செயல் மட்டுமல்ல, அது ஒரு மாபெரும் தத்துவத்தின் வெளிப்பாடு. ஒருமுறை பாரி தனது ரதத்தில் பரம்பு மலையின் சரிவுகளில் சென்று கொண்டிருந்த போது ஒரு சிறிய முல்லைக்கொடி படர்வதற்கு இடமில்லாமல் காற்றில் தள்ளாடுவதைக் கண்டான். அந்த தருணத்தில் அவன் ஒரு மன்னனாகச் சிந்திக்கவில்லை, இயற்கையின் ஒரு அங்கமாகச் சிந்தித்தான். ஒரு கொடிதானே என்று கடந்து போக அவனது மனம் இடம் கொடுக்கவில்லை. தன் கையில் இருந்த அதிகாரம், அந்தஸ்து எதையும் கருதாமல் விலைமதிப்பற்ற தனது அரச ரதத்தையே அந்த முல்லைக்கொடி படர்வதற்காக அங்கேயே விட்டுவிட்டு திரும்பினான். ஒரு உயிரை காக்க தனது அதிகாரத்தின் அடையாளமான தேரையே தியாகம் செய்த அந்தச் செயல் அவனது கருணையின் ஆழத்தை உலகுக்கு உணர்த்தியது. இது ஒரு சாதாரண மனிதனுக்கோ அல்லது வேறொரு மன்னனுக்கோ பைத்தியக்காரத்தனமாக தெரிந்திருக்கலாம். ஆனால் பாரிக்கு அந்த தேர் ஒரு உலோகப் பொருள், அந்த முல்லைக்கொடி ஒரு உயிர்.
ஒரு பொருளை விட உயிருக்கு அவன் கொடுத்த அந்த மதிப்புத்தான் அவனை 2000 ஆண்டுகள் கடந்தும் வாழ வைக்கிறது. இந்த செய்தி காட்டுத்தீயைப் போல தமிழகம் எங்கும் பரவியது. மக்கள் வியந்தனர், புலவர்கள் பாடினர். ஆனால் இந்த புகழ் மூவேந்தர்களுக்கு தொண்டையில் சிக்கிய முள்ளாக மாறியது. ஒரு சிறிய செடிக்காக தேரை கொடுக்கும் அளவிற்கு இவனிடம் செல்வம் கொடுக்கிறதா, அல்லது அவன் தங்களை விடவும் பெரிய வள்ளல் என்று காட்டிக்கொள்கிறானா என்ற பொறாமை அவர்களின் இதயங்களை அரித்தது. பாரியின் இந்த தூய்மையான அன்பு அதிகாரத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தவர்களுக்கு ஒரு சவாலாக தெரிந்தது. கருணை என்பது பலவீனத்தின் அடையாளம் என்று நினைத்த மூவேந்தர்களுக்கு பாரியின் இந்த கொடைத்திறன் ஒரு அரசியல் அச்சுறுத்தலாக தோன்றியது. முல்லைக்கு தேர் கொடுத்த இந்த சம்பவத்திற்கு பிறகு பாரியின் புகழ் அவனது நாட்டின் எல்லைகளை கடந்து பல திசைகளிலும் விரிந்தது. இந்த புகழ்தான் அவனது வீழ்ச்சிக்கு முதல் காரணமாகவும் அமைந்தது. ஒருவன் வீரத்தால் வளர்வதை விடவும் புகழால் வளர்வதை தான் அதிகாரத்தில் உள்ளவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. பாரியின் ரதம் அந்த முல்லை கொடியின் மீது படர்ந்திருந்த அதே வேளையில் மூவேந்தர்களின் சூழ்ச்சி வலைகள் பாரியின் மீது படரத் தொடங்கின. அன்புக்கும் அதிகாரத்துக்கும் இடையிலான அந்த பெரும் போர் ஒரு சிறிய முல்லைச் செடியின் அசைவிலிருந்துதான் தொடங்கியது என்பது வரலாற்றின் ஒரு விசித்திரமான முரண். சங்க கால தமிழகத்தில் கடையேழு வள்ளல்கள் என போற்றப்பட்ட 7வரில் முதன்மையானவராக வேள்பாரி திகழ்ந்தான். பேகன், ஆய், அதியமான், நள்ளி, ஓரி, காரி என மற்ற வள்ளல்கள் ஒவ்வொருவரும் ஒரு சிறப்பை கொண்டிருந்தாலும் பாரியின் புகழ் தனித்து நின்றது. மற்றவர்கள் பொருளையும் நிலத்தையும் கொடையாக கொடுத்தபோது பாரி இயற்கையின் ஆன்மாவை தன் கொடையின் மூலம் வெளிப்படுத்தினான். இந்த 7 வள்ளல்களும் தங்களின் நிலப்பரப்புகளை காப்பதில் உறுதியாக இருந்தனர். ஆனால் பாரி மட்டும்தான் ஒரு மலையையே மாபெரும் அறக்கூடமாக மாற்றியிருந்தான். மற்ற வள்ளல்களின் நாடுகள் பெரும்பாலும் சமவெளிகளில் இருந்ததால் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் மூவேந்தர்களுக்கு திரை செலுத்த வேண்டியிருந்தது. ஆனால் பாரி ஒருபோதும் யாரிடமும் மண்டியிடவில்லை. இந்த கடையெழு வள்ளல்களின் சூழலில் பாரியின் நிலைப்பாடு மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் மூவேந்தர்களுக்கு ஒரு சவாலாகவும் இருந்தது. ஒரு சிற்றரசன் நினைத்தால் இவ்வளவு சுதந்திரமாகவும் தார்மீக வலிமையுடனும் வாழ முடியும் என்பதை பாரி நிரூபித்துக் காட்டினான். அவனது அவையில் எப்போதும் புலவர்களும் பாணர்களும் நிறைந்திருந்தனர். அவர்கள் பாரியின் புகழைப் பாடியது வெறும் பரிசிலுக்காக அல்ல, அவனது உயர்ந்த குணங்களைக் கண்டு வியந்ததால். மற்ற வள்ளல்கள் தங்களின் வீரத்தால் அறியப்பட்ட நிலையில் பாரி தனது வீரத்தை தர்மத்தின் நிழலில் வைத்திருந்தான். இது ஒரு மிகச்சிறந்த அரசியல் சமநிலையை அவனது நாட்டில் உருவாக்கியது. பரம்பு நாட்டின் நிர்வாக வலிமை என்பது அதன் எளிமையிலேயே அடங்கியிருந்தது. அங்கு வரி வசூலிக்க காவலர்கள் தேவையில்லை. மக்கள் தாங்களாகவே முன்வந்து காட்டின் விளைச்சலை அரசனிடம் பகிர்ந்து கொண்டனர். 300 ஊர்களைக் கொண்ட அந்த நிலப்பரப்பில் ஒரு சிறு திருட்டு கூட நடந்ததில்லை என்று சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. பாரி அமைத்திருந்த இந்த நிர்வாக முறை இன்று நாம் பேசும் தன் நிறைவு பெற்ற கிராமங்கள் என்ற கோட்பாட்டிற்கு அன்றே உயிரூட்டியது. எந்த ஒரு வெளிநாட்டு தாக்குதலையும் எதிர்கொள்ளும் வகையில் அவனது நிர்வாக கட்டமைப்பு மிகவும் இரகசியமாகவும் உறுதியாகவும் இருந்தது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பொறுப்பாளர் இருந்தாலும் இறுதி முடிவு என்பது மக்களின் கருத்தறிந்தே எடுக்கப்பட்டது. இந்த நிர்வாகச் சிறப்பைக் கண்டு மூவேந்தர்கள் மிரண்டு போயினர். தங்களின் பெரும் படைகளை வழிநடத்தவே பெரும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு சிறு மலை மன்னன் இவ்வளவு நேர்த்தியாகவும் மக்கள் ஆதரவுடனும் நாட்டை நடத்துவது ஒரு பேராச்சரியமாக இருந்தது. பாரியின் நிர்வாகம் என்பது வெறும் அதிகார பரவல் அல்ல, அது மக்களின் உணர்வுகளுடன் கலந்த ஒரு பிணைப்பு. இந்த பலமான நிர்வாக அடித்தளம்தான் பின்னாளில் மூவேந்தர்களின் பெரும் முற்றுகையை சந்திக்க பாரிக்கு துணிச்சலை கொடுத்தது. ஒரு மன்னன் தன் மக்களை சரியாக வழிநடத்தினால் அந்த நாடே ஒரு பெரும் இராணுவமாக மாறும் என்பதை பாரியின் பரம்பு நாடு உலகுக்கு காட்டியது. பரம்பு நாட்டின் இந்த அபரிமிதமான வளர்ச்சியும் மக்களின் தற்சார்பு நிலையும் தமிழகத்தின் அரசியல் வானில் கருமேகங்களை சூழ்ந்தன. மூவேந்தர்களின் சபைகளில் பாரியின் பெயர் ஒரு அச்சுறுத்தலாகவே ஒலிக்கத் தொடங்கியது. ஒரு குறுநில மன்னன் தங்களுக்கு நிகராக புகழப்படுவதை அந்த பெரும் பேரரசர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. குறிப்பாக சேர, சோழ, பாண்டிய நாடுகளின் வணிகர்கள் பரம்பு மலையின் வழியாகச் செல்லும்போது விதிக்கப்பட்ட சில கட்டுப்பாடுகளும் பாரியின் சுதந்திரமான போக்கும் அவர்களின் கர்வத்தில் கை வைத்தன. முழு தமிழகமும் எமது குடைக்கீழ் இருக்கும்போது இந்த ஒரு சிறு மலை மட்டும் எப்படி விலகி நிற்க முடியும் என்ற கேள்வி அவர்களை பல தூக்கம் கொள்ளச் செய்தது. ஒவ்வொரு பேரரசும் தனித்தனியே பாரியை அடிபணிய வைக்க முயன்றன. ஆனால் பாரியின் தூதுவர்கள் மூவேந்தர்களின் ஆணைகளை மிக நாசூக்காகவும் அதே சமயம் உறுதியாகவும் மறுத்து வந்தனர். இது அரசியல் ரீதியான மோதலாக மட்டும் இருக்கவில்லை, இது ஒரு ஈகோ போராட்டமாக மாறியது. சேர மன்னன் தனது மலைப்பிரதேச வலிமையைக் கொண்டு பாரியை அச்சுறுத்த நினைத்தான். சோழன் தனது பெரும் செல்வத்தால் பாரியை விலைக்கு வாங்க திட்டமிட்டான். பாண்டியன் தனது கடற்படை மற்றும் வணிகத் தொடர்புகளை பயன்படுத்தி பரம்பு நாட்டை முடக்க பார்த்தான். ஆனால் பாரி எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை. அவனது பிடிவாதம் மூவேந்தர்களை ஒரே புள்ளியில் இணைய வைத்தது. வரலாற்றில் அதுவரை ஒருவருக்கொருவர் இரத்தக் களரியான போர்களை செய்து கொண்டிருந்த சேரர், சோழர், பாண்டியர் ஆகிய மூவரும் பாரி என்ற ஒரு சாமானிய மனிதனை வீழ்த்தத் தங்களின் பகைமையை மறந்து கைகோர்த்தனர். இது தமிழக வரலாற்றின் மிக முக்கியமான திருப்பம். மூவேந்தர்களின் இந்த இரகசிய கூட்டணி மூவையில் எனப்படும் பரம்பு மலையின் 3 பெரும் கோட்டைகளை தகர்ப்பதை நோக்கமாக கொண்டது.
இந்த போர் வெறும் நிலத்தை கைப்பற்றுவதற்கான போர் அல்ல. பாரி என்ற அந்த வீரனின் புகழையும் அவன் நிலைநாட்டிய தர்மத்தையும் மண்ணோடு மண்ணாக்குவதற்கான போர். முற்றுகைக்கான திட்டங்கள் மிக ரகசியமாக வகுக்கப்பட்டன. மூவேந்தர்களின் பெரும் படைகள் பரம்பு மலையைச் சுற்றியுள்ள சமவெளி பகுதிகளில் குவியத் தொடங்கின. ஆயிரக்கணக்கான யானைகள், குதிரைகள் மற்றும் தேர்ப்படைகள் மலையடிவாரத்தை ஆக்கிரமித்தன. பாரியின் ஒற்றர்கள் இந்த மாற்றங்களை கவனித்து மலையுச்சிக்கு தகவல்களை அனுப்பினர். ஆனால் பாரி பதற்றமடையவில்லை. யானைகள் மலை ஏற முடியாது, தேர்கள் பாறைகளை தகர்க்க முடியாது என்ற உண்மையை அவன் அறிந்திருந்தான். ஆனாலும் 3 பேரரசுகளும் ஒரே நேரத்தில் தாக்குவது என்பது பரம்பு நாட்டு வரலாற்றில் முன்னெப்போதும் சந்தித்திராத ஒரு இக்கட்டான சூழல். ஒரு பெரும் புயல் வீசத் தயாரானது. அந்த புயலை தாங்கும் உறுதி பரம்பு மலைக்கு இருக்கிறதா என்பதை உலகம் உற்று பார்த்தது. மூவேந்தர்களின் இந்த சூழ்ச்சி வெறும் படைகளை திரட்டுவதுடன் நின்றுவிடவில்லை. போர் தொடங்குவதற்கு முன்பு தெய்வங்களின் ஆசியை பெற அவர்கள் விசித்திரமான மற்றும் பயங்கரமான சடங்குகளை முன்னெடுத்தனர். தமிழகத்தின் போர் தெய்வமான கொற்றவைக்கு சிறப்பு பலிகளை இட்டு தங்களின் வெற்றிக்காக வேண்டினர். மூவேந்தர்களின் பாசறைகளில் நற்குறிகள் எழுகின்றனவா என்று கணிப்பாளர்கள் ஆராய்ந்தனர். 3 பேரரசர்கள் இணைந்திருக்கும் போது தோல்வி என்பது சாத்தியமே இல்லை என்று அவர்கள் தங்களை தாங்களே சமாதானம் செய்து கொண்டனர். ஆனால் அதே வேளையில் பரம்பு மலையின் மர்மமான அமைதியும் அங்கிருந்து வீசும் சில்லென்ற காற்றும் அவர்களுக்குள் ஒரு இனம் புரியாத நடுக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தன. பரம்பு நாட்டு மக்களும் சும்மா இருக்கவில்லை. அவர்கள் போரை ஒரு கடமையாக பார்த்தனர். தங்கள் மலையை, தங்கள் மன்னனை, எல்லாவற்றிற்கும் மேலாக தங்கள் தர்மத்தை காக்க அவர்கள் தயாரானார்கள். மலை உச்சியில் உள்ள கொற்றவை பீடங்களில் பெரும் தீ மூட்டப்பட்டது. அந்த தீயின் வெளிச்சம் பல மைல் தூரத்திற்கு தெரிந்தது. அது ஒரு எச்சரிக்கை செய்தியாகவும் அதே சமயம் மக்களின் வீரத்தின் அடையாளமாகவும் இருந்தது. பரம்பு நாட்டு பூசாரிகள் தெய்வங்களிடமிருந்து தெய்வ வாக்கு கேட்டனர். மழை பெய்யும் வரை மலை அழியாது என்ற மர்மமான ஒரு வாக்கு அவர்களுக்கு கிடைத்ததாக நம்பப்பட்டது. பாரி தனது வீரர்களை பார்த்தான். அவர்கள் கைகளில் வாள்கள் இல்லை. மாறாக மலையின் கூர்மையான பாறைகளும் விஷம் தடவிய அம்புகளுமே இருந்தன. மூவேந்தர்களின் படைகள் மலையின் அடிவாரத்தில் முற்றுகையிடத் தொடங்கிய அந்த நாள் தமிழக வரலாற்றில் ஒரு கருப்பு நாளாக குறிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான கூடாரங்கள் அடிவாரத்தை சூழ்ந்தன. அங்கிருந்து கிளம்பிய புகைமலையின் மேகங்களை மறைத்தது. ஆனால் பாரி தனது மலைவாசிகளிடம் ஒரு ரகசியத்தை கூறினார். அவர்களுக்கு போர் என்பது ஒரு தொழில், நமக்கு இது ஒரு வாழ்வாதாரம். மலையின் உயரமான இடங்களிலிருந்து பாறைகளை உருட்டிவிடும் தந்திரத்தையும் தேன்கூடுகளை கலைத்து எதிரிகள் மீது விழச் செய்யும் முறையையும் பாரி வகுத்துக் கொடுத்தார். இது வெறும் உடல் பலத்தால் நடக்கும் போர் அல்ல, மூளையின் வேகத்தால் நடக்கும் போர் என்பதை அவர் உணர்த்தினார். முற்றுகை தொடங்கிய சில நாட்களில் மூவேந்தர்களின் வீரர்களுக்கு பல விசித்திரமான அனுபவங்கள் ஏற்பட்டன. இரவில் காவல் காக்கும் வீரர்கள் திடீரென மாயமானார்கள். சிலர் காட்டின் ஏதோ ஒரு மூலைக்கு இழுத்துச் செல்லப்பட்டு கொல்லப்பட்டனர். இந்த மலை நம்மை விழுங்க துடிக்கிறது என்று வீரர்கள் தங்களுக்குள் கிசுகிசுக்கத் தொடங்கினர். பாரியின் அறிவு கூர்மை காட்டின் அமானுஷத்தோடு இணைந்து ஒரு பயங்கரமான உளவியல் போரைத் தொடங்கியது. மூவேந்தர்கள் நினைத்தது போல இது ஒரு நேரடி போர் அல்ல. இது ஒவ்வொரு அங்குலத்திலும் மரணம் பதுங்கியிருக்கும் ஒரு மாயப்போர். பாரி என்ற அந்த மேதை தனது மலையையே ஒரு பெரும் போர் இயந்திரமாக மாற்றி எதிரிகளை வரவேற்றார். முற்றுகை ஆரம்பமானதுமே மூவேந்தர்கள் ஒரு மிகப்பெரிய உண்மையை உணர்ந்தார்கள். பரம்பு மலை என்பது வெறும் பாறைகளால் ஆன நிலமல்ல, அது பல அடுக்குகளாக பின்னப்பட்ட ஒரு தற்காப்பு வியூகம். பாரியின் அறிவு கூர்மை அந்த மலையின் ஒவ்வொரு வளைவையும் ஒரு மரணப் பொறியாக மாற்றியிருந்தது. சமவெளியில் வெற்றிகளை மட்டுமே குவித்து வந்த மூவேந்தர்களின் யானை படைகள் மலையின் செங்குத்தான பாதைகளைக் கண்டு நிலைகுலைந்தன. யானைகளால் அங்கே கால் ஊன்றி நிற்கக்கூட முடியவில்லை. மேலே இருந்து உருண்டு வரும் மாபெரும் பாறைகளும் விஷம் தடவிய அம்புகளும் அந்த பெரும் படைகளை சிதறடித்தன. பாரியின் வீரர்கள் காட்டின் மரங்களுக்கு பின்னாலும் பாறைகளின் மறைவிலும் ஒளிந்து கொண்டு மின்னல் வேகத் தாக்குதல்களை நடத்தினார்கள். மூவேந்தர்கள் தங்கள் வியூகத்தை மாற்றினார்கள். மலையைச் சுற்றிலும் 100கணக்கான மைல்களுக்கு பெரும் வேலிகளை அமைத்து பரம்பு நாட்டிற்கு வெளியிலிருந்து எந்த ஒரு பொருளும் உள்ளே செல்ல முடியாதபடி தடுத்தார்கள். இது ஒரு நீண்ட கால முற்றுகை. உணவும் தண்ணீரும் இல்லாமல் எவ்வளவு காலம் அவர்கள் தாக்குப்பிடிப்பார்கள் என்று சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஏளனமாகச் சிரித்தனர். நாட்கள் வாரங்களாயின, வாரங்கள் மாதங்களாயின, மாதங்கள் வருடங்களாக மாறின. ஆனால் பரம்பு மலைக்குள்ளிருந்து பாரி பணியவில்லை. மாறாக மலையின் மேலிருந்து கேலியான பாடல்களும் மகிழ்ச்சியான ஒலிகளும் மட்டுமே வந்தன. இது மூவேந்தர்களின் பொறுமையை சோதித்தது. இந்த நீண்ட கால முற்றுகையில் பாரி கையாண்ட உளவியல் போர் வரலாற்றில் மிகவும் புகழ்பெற்றது. முற்றுகை உச்சத்தில் இருந்த ஒரு சமயத்தில் பாரி ஒரு தந்திரத்தை செய்தார். மலையின் உச்சியிலிருந்து 4 பெரிய பானைகளில் தேனும் பலாப்பழமும் தினை மாவும் மூவேந்தர்களின் பாசறைக்கு முன் கொண்டு போய் வைக்கப்பட்டன. எங்கள் மலையில் இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு தேவையான உணவு இருக்கிறது. உங்கள் முற்றுகை எங்களுக்கு பசியை தராது என்ற செய்தியை பாரி இதன் மூலம் அவர்களுக்குச் சொன்னார். எதிரிகளின் முகாம்களில் ஒருவிதமான குழப்பமும் சோர்வும் பரவியது. தங்களின் மாபெரும் படைகளைக் கொண்டு ஒரு சிறு மலைநாட்டை பசியால் கூட வெல்ல முடியவில்லையே என்ற ஆற்றாமை மூவேந்தர்களை பிடுங்கித் தின்றது. இயற்கை பாரிக்கு துணையாக இருந்தது.
மலையிலேயே விளைந்த 4 அரிய வகை உணவுகள், கருப்பு நெல், தேன், பலாப்பழம் மற்றும் வள்ளிக்கிழங்கு அந்த மக்களை பல ஆண்டுகள் பசியின்றி வைத்திருந்தன. மூவேந்தர்களின் வீரர்கள் கீழே வெயிலிலும் மலேரியா போன்ற நோய்களிலும் மடிந்து கொண்டிருந்த போது பாரியின் மக்கள் மலையின் சுத்தமான காற்றிலும் மூலிகை நீரிலும் ஆரோக்கியமாக இருந்தனர். 16 ஆண்டுகள் அந்த முற்றுகை நீடித்தது. உலக வரலாற்றிலேயே இவ்வளவு நீண்ட காலம் ஒரு சிறு நிலப்பரப்பு 3 பேரரசுகளை தடுத்து நிறுத்தியது இதுவே முதல் முறை. ஆனால் நேரடி போரில் வெல்ல முடியாது என்பதை அறிந்த மூவேந்தர்கள் இப்போது வஞ்சகத்தின் பாதையை தேடத் தொடங்கினர். நேரடி போரில் பரம்பு மலையை ஒரு அணுவும் அசைக்க முடியாது என்பதை மூவேந்தர்கள் 16 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு உணர்ந்தார்கள். வாள்களும் வேல்களும் ஆயிரக்கணக்கான யானைகளும் அந்த மலையின் தர்மத்திற்கு முன்னால் செயலற்று நின்றன. ஆனால் அதிகார பசி கொண்டவர்களின் உள்ளம் எப்போதும் நேர்மையான பாதையை தேடுவதில்லை. அவர்கள் பாரியின் பலவீனத்தை தேடினர். பாரியின் பலவீனம் அவனது வீரமல்ல, அவனது அதீத கருணையும் கலையின் மீது அவன் கொண்டிருந்த காதலும் தான் என்பதை ஒரு சூழ்ச்சியின் மூலம் கண்டறிந்தனர். பரம்பு மலைக்குள் ஆயுதம் ஏந்திச் செல்பவர்களைத்தான் அந்த மலை தடுக்கும். ஆனால் கலைகளோடு செல்பவர்களை அது இன்முகத்தோடு வரவேற்கும் என்பது பாரியின் கொள்கை. இதை பயன்படுத்திக் கொண்ட மூவேந்தர்கள் ஒரு வஞ்சகத் திட்டத்தை தீட்டினார்கள். போர் வீரர்களுக்கு பதிலாக பாணர்கள் மற்றும் கூத்தர்களைப் போல வேடமிட்ட ஒரு ரகசிய குழுவை தயார் செய்தனர். பாரியின் கொடைத்திறனையும் கலை ஆர்வத்தையும் பயன்படுத்தி அவனது அரணுக்குள்ளேயே நுழைய இதுவே ஒரே வழி என்று அவர்கள் முடிவு செய்தனர். அரசியலில் அறம் தோற்றுப் போகும் புள்ளியில்தான் துரோகம் பிறக்கிறது. இதே காலகட்டத்தில் பாரியின் உற்ற நண்பரான புலவர் கபிலர் வரும் ஆபத்தை ஏதோ ஒரு உள்ளுணர்வால் உணர்ந்தார். பாரியின் அறிவு கூர்மைக்கு தெரியாத பல விஷயங்கள் கபிலரின் கவிதை கண்களுக்கு புலப்பட்டன. பாரி, இந்த போர் இன்னும் முடியவில்லை, இது வடிவம் மாறுகிறது என்று அவர் எச்சரித்தார். ஆனால் பாரி சிரித்துக்கொண்டே சொன்னான், கபிலரே, கலைகளுக்காக கதவை திறப்பது நமது மரபு. அந்த மரபை ஒருபோதும் பயத்திற்காக நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். பாரியின் இந்த அதீத நம்பிக்கையே அவனது வீழ்ச்சிக்கான முதல் கல்லாக அமைந்தது. துரோகத்தின் வலைகள் பின்னப்பட்டன. மூவேந்தர்களின் ரகசிய ஒற்றர்கள் கலைக்குழுவினரோடு இணைந்து மெல்ல மெல்ல மலையின் ரகசிய பாதைகளை கண்டறிந்தனர். தர்மத்தின் பெயரால் ஒருவன் வாழ்ந்தால் அதர்மம் அவனது அந்த தர்மத்தையே ஆயுதமாக மாற்றும் என்பதற்கு பாரியின் கதை ஒரு சிறந்த உதாரணம். 16 ஆண்டுகள் ஒரு மலையை உலுக்கிய மூவேந்தர்களின் அதிகாரம் இறுதியில் ஒரு சிறு துரோகத்தின் நிழலில் தஞ்சம் புகுந்தது. பரம்பு நாட்டின் செழுமைக்கும் பாரியின் உயிருக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப் போகும் அந்த ரகசிய திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது. அந்த வஞ்சகத் திட்டம் அரங்கேறும் நாள் வந்தது. கூத்தர்களைப் போலவும் பாணர்களைப் போலவும் வேடமிட்ட மூவேந்தர்களின் ரகசிய கொலைப்படையினர் பரம்பு மலையின் அடிவாரத்திற்கு வந்தனர். அவர்களின் கைகளில் இசைக்கருவிகள் இருந்தன. ஆனால் அந்த இசைக்கருவிகளுக்குள் கூர்மையான வாள்களும் குறுவாள்களும் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. பாரியின் ஆணைப்படி ஆயுதமின்றி வருபவர்களுக்கு மலையின் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். காவற்படையினர் அவர்களை சோதனையிட்டனர். ஆனால் கலைகளின் மீது கொண்ட நம்பிக்கையினால் அந்த சோதனை மேலோட்டமாகவே இருந்தது. துரோகம் எப்போதும் தெரிந்த பாதையில் வருவதில்லை, அது நாம் நேசிக்கும் பாதையில்தான் நுழையும். அந்த குழுவினர் பாரியின் அரண்மனைக்குள் நுழைந்தனர். பாரி தனது மகள் அங்கவை மற்றும் சங்கவையுடன் அமர்ந்து அவர்களின் கலை நிகழ்ச்சியை காணத் தயாரானார். அரண்மனை முற்றம் முழுவதும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. கபிலர் மட்டும் தூரத்தில் அமர்ந்து அவர்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். அவர்களின் உடல் மொழியில் ஒரு கலைஞனுக்குரிய நிதானம் இல்லை, மாறாக ஒரு போர் வீரனுக்குரிய பதற்றம் இருப்பதை அவர் உணர்ந்தார். ஆனால் பாரி தனது விருந்தோம்பல் பண்பினால் அவர்களை அன்போடு வரவேற்றார். அந்த தருணம் பரம்பு நாட்டின் வரலாற்றிலேயே மிகவும் அமைதியான ஆனால் மிகவும் அபாயகரமான தருணம். இசை தொடங்கியது. ஆனால் அந்த இசையில் ஒருவிதமான ஒவ்வாமை இருந்தது. மெல்ல மெல்ல அவர்கள் பாரியைச் சுற்றிலும் ஒரு வளையம் போல சூழ்ந்து கொண்டனர். பாரி அவர்களின் ஆட்டத்தில் லயித்திருந்த அந்த நொடியில் ஒரு கலைஞன் தனது யாழுக்குள் மறைத்து வைத்திருந்த வாளை மின்னல் வேகத்தில் எடுத்தான். அதைத் தொடர்ந்து மற்றவர்களும் தங்களின் ஆயுதங்களை உருவினர். அரண்மனை அதிரும் வகையில் கூக்குரல்கள் எழுந்தன. பாரி சற்றும் எதிர்பார்க்காத இந்த தாக்குதலால் நிலைகுலைந்தார். ஆனாலும் ஒரு மாவீரனாக தற்காத்துக் கொள்ள முயன்றார். ஆனால் அந்த சிறு இடத்தில் ஒரு பெரும் படைக்கு நிகரான வஞ்சகத்தை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அந்த சண்டையில் பாரி தனது இறுதி மூச்சு வரை போராடினார். வாளால் வெல்ல முடியாதவர்கள் வஞ்சகத்தை ஏந்துகிறார்கள் என்று அவர் முழங்கிய குரல் அந்த மலையின் குகைகளில் இப்போதும் எதிரொலிப்பதாக மக்கள் நம்புகிறார்கள். தனது மக்களை காக்க 16 ஆண்டுகள் ஒரு பெரும் போரை முன்னின்று நடத்திய அந்த மாவீரன் ஒரு கலை நிகழ்ச்சியின் பெயரால் நடத்தப்பட்ட கோழைத்தனமான தாக்குதலில் வீழ்த்தப்பட்டார். பாரியின் ரத்தம் அந்த மண்ணில் விழுந்தபோது பரம்பு மலையின் வானம் கருமேகங்களால் சூழ்ந்தது. ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்தது. மூவேந்தர்களின் வெற்றி முழக்கத்தை விட அந்த மலையின் மௌனம் மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. பாரி வீழ்ந்த செய்தி காட்டுத்தீயைப் போல பரம்பு மலையெங்கும் பரவியது. அதுவரை எதற்கும் அஞ்சாத அந்த மலை மக்கள் இடி தாக்கியது போல உறைந்து நின்றனர். 16 ஆண்டுகள் 3 பேரரசுகளின் பெரும் படைகளை தடுத்து நிறுத்திய அந்த மாவீரன் ஒரு கோழைத்தனமான வஞ்சகத்திற்கு பலியானதை யாராலும் ஜீரணிக்க முடியவில்லை. பரம்பு மலை ஒருபோதும் அழாதது.
ஆனால் அன்று அங்கிருந்த ஒவ்வொரு சுனையும் அருவியும் வற்றிப் போனது போல ஒரு நிசப்தம் நிலவியது. பாரியின் ரத்தம் தோய்ந்த அந்த அரண்மனை முற்றம் அதிகாரத்தின் கோர முகத்திற்கு சாட்சியாக நின்றது. மூவேந்தர்கள் வெற்றி களிப்பில் இருந்தனர். ஆனால் அந்த வெற்றிக்கு ஒரு கலைஞனின் வேடம் தேவைப்பட்டது என்பது அவர்களின் வரலாற்றில் ஒரு அழியாத கரையாக மாறியது. பாரியின் உடல் கிடந்த அந்த இடத்தில் கபிலர் மண்டியிட்டு அமர்ந்திருந்தார். ஒரு புலவனாக தனது நண்பனை பற்றி பாடத் துடித்த அவரது நாக்கு அன்று துக்கத்தால் தழுதழுத்தது. பாரி, உனது கொடைத்திறன்தான் உன்னை கொன்றதா அல்லது உனது அதீத நம்பிக்கையா என்று அவர் கதறினார். பாரியின் மகள்களான அங்கவையும் சங்கவையும் தங்களின் தந்தையை இழந்து நின்ற அந்த தருணம் தமிழக வரலாற்றின் மிகவும் சோகமான பக்கங்களில் ஒன்று. ஆனால் பாரியின் மரணம் ஒரு புரட்சியின் தொடக்கமாக அமைந்தது. பரம்பு நாட்டு மக்கள் சிதறி ஓடவில்லை. மாறாக அவர்களின் துக்கம் இப்போது ஒரு பெரும் நெருப்பாக மாறியது. பாரி இல்லாத அந்த மலையை ஆக்கிரமிக்க மூவேந்தர்களின் படைகள் மெல்ல மேலே ஏறின. ஆனால் ஒவ்வொரு பாறையிலும் பாரியின் முகம் தெரிவது போல அவர்களுக்கு ஒரு பிரமை ஏற்பட்டது. தலைவன் மறைந்தாலும் அவன் கற்றுக் கொடுத்த அந்த வீரமும் இயற்கையுடனான அந்த பிணைப்பும் இன்னும் அங்கேயேதான் இருந்தன. பாரி ஒரு மனிதனாக மறைந்திருக்கலாம், ஆனால் ஒரு கொள்கையாக அந்த மலையின் காற்றோடு கலந்துவிட்டார். பாரியின் இறுதிச் சடங்குகள் அந்த மலையின் உச்சியில் நடந்தன. மூவேந்தர்கள் அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கலாம், ஆனால் மக்களின் இதயங்களை அவர்களால் ஒருபோதும் கைப்பற்ற முடியாது என்பதை அந்த மௌனமான மக்கள் கூட்டம் உணர்த்தியது. அங்கவை, சங்கவை இருவரையும் பாதுகாக்கும் பொறுப்பை கபிலர் தனது தோளில் ஏற்றார். ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் சரிவு இங்கிருந்துதான் தொடங்குகிறது. பாரியின் மரணம் ஒரு முடிவு அல்ல, அது ஒரு பெரும் நீதிக்கான போராட்டத்தின் ஆரம்பம். பாரி வீழ்ந்த பிறகு பரம்பு மலையின் செழுமை மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கியது. மூவேந்தர்களின் படைகள் மலையின் வளங்களை சூறையாடத் துடித்தன. ஆனால் அந்த மலையின் ஒவ்வொரு கல்லும் துரோகத்திற்கு எதிராக தவம் இருந்தது போலத் தோன்றியது. பாரியின் உயிர் பிரிந்த அதே இடத்தில் கபிலர் ஒரு மாபெரும் சபதத்தை ஏற்றார். வாள் ஏந்தத் தெரியாத அந்த புலவர் தனது தமிழ் மொழியையே ஆயுதமாக மாற்றினார். பாரியை கொன்ற உங்களின் கிரீடங்கள் காலத்தின் குப்பை தொட்டியில் விழும் என்று மூவேந்தர்களின் முகத்திற்கு நேராகவே பாடினார். அந்த பாடல்கள் வெறும் சொற்கள் அல்ல, அவை மூவேந்தர்களின் மனசாட்சியை துளைக்கும் அம்புகளாக இருந்தன. அரசனில்லாத பரம்பு நாட்டை மூவேந்தர்கள் தங்களுக்குள் பிரித்துக் கொள்ள முயன்றனர். ஆனால் 300 ஊர்களைக் கொண்ட அந்த நிலப்பரப்பில் ஒரு ஊர் கூட அவர்களுக்கு அடிபணியவில்லை. பாரி போன பிறகு எங்களுக்கு எதற்கு இந்த நாடு என்று மக்கள் காடுகளுக்குள் புகுந்தனர். மூவேந்தர்கள் கைப்பற்றியது வெறும் பாறைகளைத்தான், மக்களின் விசுவாசத்தை அல்ல. பாரியின் மகள்களான அங்கவை மற்றும் சங்கவையின் நிலைதான் மிகவும் பரிதாபமாக இருந்தது. ஒரு நாட்டின் இளவரசிகளாக இருந்தவர்கள் இன்று ஒரு துரோகத்தால் நாதியற்றவர்களாக நின்றனர். அவர்களை காப்பாற்ற கபிலர் எடுத்த முயற்சிகள் ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்காக எடுக்கும் போராட்டத்தைப் போல உணர்ச்சிகரமாக இருந்தது. கபிலர் அந்த இரு பெண்களையும் அழைத்துக் கொண்டு பரம்பு மலையை விட்டு வெளியேறினார். பாரியின் நண்பனாக அவர் செய்த மிகப்பெரிய கொடை அந்த பெண்களின் எதிர்காலத்தை உறுதி செய்வதுதான். ஆனால் மூவேந்தர்களின் ஒற்றர்கள் அவர்களை தொடர்ந்தனர். பாரியின் வாரிசுகள் உயிருடன் இருப்பது தங்களின் ஆதிக்கத்திற்கு ஆபத்து என்று அவர்கள் கருதினர். ஒரு பக்கம் பேரரசுகளின் அச்சுறுத்தல், மறுபக்கம் ஒரு புலவரின் தனித்த போராட்டம். கபிலர் தனது புகழை பயன்படுத்தி மற்ற குறுநில மன்னர்களிடம் உதவி கோரினார். ஆனால் மூவேந்தர்களுக்கு அஞ்சி பல கதவுகள் அடைக்கப்பட்டன. அந்த இக்கட்டான சூழலிலும் கபிலர் தளரவில்லை. பாரி அவருக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்றே ஒன்றுதான்: அறம் ஒருபோதும் தோற்காது. பாரியின் மறைவுக்குப் பிறகுதான் கபிலர் ஒரு போர் வீரனைப் போல செயல்படத் தொடங்கினார். அவர் பாடப்பாட தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் பாரியின் புகழ் ஓங்கியது. மூவேந்தர்கள் போரில் வென்றிருக்கலாம், ஆனால் வரலாற்றில் அவர்கள் தோற்றுப்போயினர். பாரியின் மரணத்தால் ஏற்பட்ட அந்த வெற்றிடத்தை கபிலரின் கண்ணீரும் அவரது கவிதைகளும் நிரப்பின. இனி அந்த பெண்களின் வாழ்வு என்னவாகும்? கபிலரின் போராட்டம் வெற்றி பெறுமா என்ற கேள்விகளுடன் பரம்பு நாட்டின் அடுத்த அத்தியாயம் இரத்தமும் கண்ணீருமாக தொடர்ந்தது. அங்கவை, சங்கவை இருவரையும் பாதுகாப்பான ஓரிடத்தில் சேர்க்க வேண்டும் என்பதே கபிலரின் ஒரே நோக்கமாக இருந்தது. பரம்பு மலையின் ஒவ்வொரு சரிவும் அவர்களுக்கு பரிச்சயமான இடமாக இருந்தாலும் இன்று அவை வேட்டையாடும் ஓநாய்களைப் போல காத்திருக்கும் மூவேந்தர்களின் ஒற்றர்களால் நிறைந்திருந்தன. கபிலர் அந்த இரு பெண்களையும் அழைத்துக்கொண்டு இரவோடு இரவாக காடுகளை கடக்கத் தொடங்கினார். ஒரு காலத்தில் பாரியின் மகள்களாக தமிழகமே போற்றிய அந்த பெண்கள் இன்று முகத்தை கூட காட்ட முடியாமல் தலைமறைவாகச் செல்லும் நிலை பார்ப்பவர் எவரையும் கண்கலங்க வைக்கும். கபிலர் முதலில் சென்றது பாரியின் நண்பர்களாக கருதப்பட்ட மற்ற குறுநில மன்னர்களிடம்தான். ஆனால் மூவேந்தர்களின் அதிகாரத்திற்கு பயந்து பலர் தங்களின் கதவுகளை சாத்திக் கொண்டனர். உதவி செய்தால் மூவேந்தர்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்று கூறி ஒதுங்கிக் கொண்டனர். அதிகாரத்தின் முன் நட்பு எவ்வளவு பலவீனமானது என்பதை கபிலர் அப்போது உணர்ந்தார். பாரி உயிருடன் இருந்தபோது அவரிடம் பரிசில் பெறக் காத்திருந்த அதே புலவர்களும் மன்னர்களும் இன்று முகம் திருப்பி நின்றது துரோகத்தின் மற்றொரு முகமாக இருந்தது. ஆனாலும் கபிலர் சளைக்காமல் ஒரு தந்தைக்கும் மேலான கடமையோடு அவர்களை காத்து வந்தார். இறுதியாக கபிலர் அவர்களை ஒரு பாதுகாப்பான இடத்தில் சேர்த்த பிறகு தன் நண்பன் பாரிக்காக
அவர் செய்ய வேண்டிய இறுதிச் செயலைச் செய்யத் துணிந்தார். பாரி இல்லாத உலகில் வாழ்வதை விட அவனது புகழை நிலைநாட்டிவிட்டு மறைவதே மேலானது என்று அவர் முடிவு செய்தார். சங்க இலக்கியங்களில் கபிலரின் பாடல்கள் பாரியின் பிரிவை எவ்வளவு துயரத்தோடு பதிவு செய்திருக்கின்றனவோ அதே அளவிற்கு மூவேந்தர்களின் அநீதியையும் பதிவு செய்தன. பாரியின் மறைவுக்குப் பிறகு பரம்பு நாடு ஒரு பாலைவனமாக மாறத் தொடங்கியது. அங்கிருந்த இயற்கை வளங்கள் மெல்ல மறைந்தன. பாரியின் அந்த ரதம் இன்னும் அங்கேயே முல்லைக் கொடிகளால் மூடப்பட்டு கிடந்தது. அது ஒரு சகாப்தத்தின் மௌன சாட்சியாக நின்றது. கபிலர் தனது கடமைகளை முடித்துவிட்டு வடக்கிருந்து உயிர் துறக்க முடிவு செய்தார். தனது உயிரினும் மேலான நண்பன் பாரி சென்ற அதே இடத்திற்கு தானும் செல்ல வேண்டும் என்ற அந்த நட்பு காலத்தை கடந்து இன்றும் பேசப்படுகிறது. பாரியின் மகள்களின் வாழ்க்கை ஒரு வழியாக நிலை பெற்றாலும் பரம்பு நாடு இனி ஒருபோதும் பழைய நிலைக்கு திரும்பவில்லை. மூவேந்தர்கள் அந்த நிலத்தை கைப்பற்றியிருக்கலாம், ஆனால் அதன் ஆன்மாவை அவர்களால் தொடவே முடியவில்லை. பாரியின் கதை ஒரு தனி மனிதனின் வீழ்ச்சி அல்ல. அது அதிகாரத்திற்கும் அறத்திற்கும் இடையிலான போரில் தர்மம் எப்படி தன்னை தியாகம் செய்து ஒரு அழியாத வரலாறாக மாறுகிறது என்பதன் அடையாளம். பரம்பு நாட்டின் வீழ்ச்சிக்குப் பின் தமிழகத்தின் சமூக கட்டமைப்பில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டது. மூவேந்தர்களின் அதிகாரம் உச்சம் தொட்டாலும் அவர்களின் மனசாட்சி பாரியின் பெயரை கேட்கும் போதெல்லாம் ஒருவித நடுக்கத்திற்கு உள்ளானது. பாரி மறைந்துவிட்டான், பரம்பு மலை பிடிபட்டுவிட்டது. ஆனால் மக்கள் மத்தியில் அந்த போர் விட்டுச் சென்ற வடுகள் ஆறவே இல்லை. அதிகாரத்தின் மூலம் ஒரு நாட்டை வெல்லலாம், ஆனால் அந்த நாட்டின் ஆன்மாவை ஒருபோதும் அடிமையாக்க முடியாது என்பதற்கு தமிழகமே சாட்சியாக நின்றது. இந்த போர் வெறும் நிலப்பரப்பிற்கானதல்ல, இது அறம் சார்ந்த ஒரு வாழ்வியலுக்கும் அதிகாரம் சார்ந்த ஒரு அரசியலுக்குமான மோதல் என்பதை சாமானிய மக்களும் உணர்ந்தனர். காலப்போக்கில் மூவேந்தர்களின் வெற்றிக் கதைகளை விட பாரியின் கொடைக்கதைகளே தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் பாடப்பட்டன. ஆனால் ஒரு மர்மமான விஷயம் இங்கேதான் ஒளிந்திருக்கிறது. சங்க இலக்கியங்கள் இவ்வளவு விரிவாக பேசும் வேள்பாரியின் வரலாறு பிற்கால வரலாற்று பாடப்புத்தகங்களில் ஓரங்கட்டப்பட்டது ஏன்? ஒரு மாபெரும் தர்மத்திற்காக 3 பேரரசுகளை எதிர்த்து நின்ற ஒரு மாவீரன் ஏன் ஒரு சிறு குறுநில மன்னனாக மட்டும் சுருக்கப்பட்டான்? இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்போதும் தங்களுக்கு சவால் விடுபவர்களின் வரலாற்றை மறைக்கவோ அல்லது மாற்றவோ விரும்புவார்கள். பாரியின் வரலாறு என்பது அதிகாரத்திற்கு எதிரான கலகக் குரல். அது எப்போதும் எரியும் நெருப்பாக இருக்கும் என்பதால் அது கவனமாக மறைக்கப்பட்டது. இந்த வரலாற்று மறைப்பிற்கு பின்னால் ஒரு பெரும் அரசியல் சூழ்ச்சி இருந்தது. மூவேந்தர்களின் வம்சாவளியினர் தமிழகத்தை ஆண்ட காலங்களில் தங்களின் முன்னோர்கள் ஒரு கலைஞனின் வேடமிட்டு துரோகத்தால் ஒரு மன்னனை கொன்றதை வரலாறு பேச வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை. அதனால் பாரியின் வீரம் கொடையாகவும் அவனது போர் தந்திரங்கள் மாயங்களாகவும் சித்தரிக்கப்பட்டன. ஆனால் உண்மையை மண்ணுக்குள் புதைக்க முடியாது. பரம்பு மலையின் ஒவ்வொரு பாறையிலும் பாரியின் இரத்தமும் கபிலரின் கண்ணீரும் இன்னும் உலராமல் இருக்கின்றன. பாரி மறைந்தாலும் அவனது வாழ்க்கை முறை இயற்கையை நேசித்தல், எளிய மக்களுடன் ஒன்றி வாழ்தல், துரோகத்திற்கு அஞ்சாமல் நிற்றல் இன்றும் தமிழர்களின் மரபணுக்களில் ஊறிக்கிடக்கிறது. அதிகாரத்திற்கும் மனிதநேயத்திற்கும் இடையிலான இந்த மோதல் இன்றும் முடிவடையவில்லை. பாரி ஒரு குறியீடாக மாறிவிட்டான். ஒரு மனிதன் நினைத்தால் அவனது கையில் ஒரு பேரரசு இல்லாவிட்டாலும் அவனது கொள்கைகள் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை விடவும் வலிமையானவை என்பதை உலகம் புரிந்து கொண்டது. பரம்பு நாட்டின் வீழ்ச்சிக்கு பிறகு வந்த ஆண்டுகள் தமிழர்களின் வீரம் குறித்த ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்தன. அது வாள் ஏந்துவது மட்டும் வீரமல்ல, ஒரு முல்லைக் கொடிக்காக தேரை கொடுக்கும் அந்த மனப்பக்குவம்தான் உண்மையான வீரம் என்பதுதான். இந்த பாடம்தான் பாரியை வரலாற்றிலிருந்து யாராலும் அழிக்க முடியாத ஒரு மகா சக்தியாக மாற்றி வைத்திருக்கிறது. பரம்பு நாட்டின் சரித்திரமும் பாரியின் தியாகமும் இன்று நமக்கு ஒரு சாதாரண கதையாகத் தோன்றலாம். ஆனால் ஆழமாக பார்த்தால் அது நவீன சமூகத்திற்கான ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மற்றும் பாடம். பாரி வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை இயற்கை சுரண்டல் என்பது ஒரு தற்கொலைக்குச் சமம் என்பதை அன்றே உறக்கச் சொன்னது. இன்று நாம் வளர்ச்சியின் பெயரால் காடுகளை அழிப்பதும் ஆறுகளை முடக்குவதும் எத்தகைய பேரழிவை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கின்றன என்பதை பாரியின் பரம்பு நாடு நமக்கு நினைவூட்டுகிறது. அவன் ஒரு நிலத்தை ஆளவில்லை, அந்த நிலத்தோடு இணைந்து வாழ்ந்தான். பாரி வீழ்ந்தபோது அந்த மலையும் ஏன் வறண்டு போனது என்பதன் மர்மம் இதுதான். மண்ணும் மனிதனும் ஒருவரையொருவர் சார்ந்து இருக்கும்போதுதான் தர்மம் நிலைக்கும். நவீன உலகம் இன்று அதிகாரத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் பாரியின் வரலாறு சொல்வது ஒன்றே ஒன்றுதான். அன்பால் வரும் விசுவாசம் பயத்தால் வரும் அதிகாரத்தை விட வலிமையானது. சேர சோழ பாண்டியர்களின் மாபெரும் படைகளை ஒரு சிறு மலை மக்கள் 16 ஆண்டுகள் தடுத்து நிறுத்தியது வெறும் ஆயுத பலத்தால் அல்ல. அது அவர்களின் தலைவன் மீதும் மண்ணின் மீதும் அவர்கள் கொண்டிருந்த மாறாத விசுவாசத்தால். ஒரு தலைவன் எப்படி தன் மக்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்பதற்கு பாரி இன்றும் ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி. அவன் தனது தேரை முல்லைக் கொடிக்கு கொடுத்தது ஒரு பைத்தியக்காரத்தனம் அல்ல. அது உலகத்தின் கடைக்கோடி உயிருக்கும் நாம் மதிப்பளிக்க வேண்டும் என்ற மாபெரும் அறம். இன்றைய இளைஞர்களுக்கு பாரியின் கதை ஒரு புதிய உத்வேகத்தை தருகிறது. துரோகம் என்பது எந்த வடிவிலும் வரலாம், ஆனால் அதற்காக நாம் நமது தர்மத்தை விட்டுக் கொடுக்கக்கூடாது. பாரி துரோகத்தால் கொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் அவனது கொள்கைகள் இன்றும் கொல்லப்படாமல் தமிழர்களின் ஒவ்வொரு உணர்விலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாம் இன்று சந்திக்கும் சுற்றுச்சூழல் மாற்றங்கள், தண்ணீர் பற்றாக்குறை போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும்
பாரியின் அந்த தற்சார்பு வாழ்க்கை முறையில் தீர்வு இருக்கிறது. நமது வேர்களை தேடிச் செல்வது என்பது பழமைவாதம் அல்ல, அது வருங்காலத்தை காப்பாற்றுவதற்கான ஒரே வழி. பாரி ஒரு மன்னனாக மறைந்துவிட்டாலும் அவன் ஒரு போராட்டத்தின் விதையாக நம்மிடம் இருக்கிறான். இந்த காவியத்தின் ஒவ்வொரு பகுதியும் சொல்லும் இறுதிச் செய்தி இதுதான். அதிகாரம் என்பது தற்காலிகமானது, ஆனால் அறம் என்பது நிலையானது. 3 பேரரசுகளின் பெயர்கள் வரலாற்றில் ஒரு வரி செய்தியாக இருக்கலாம், ஆனால் பாரி என்ற பெயர் ஒரு உணர்ச்சியாக இருக்கிறது. பாரியின் கால் தடங்கள் அந்த மலையில் இன்னும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் ஒரு எளிய மனிதன் நினைத்தால் உலகையே மாற்ற முடியும் என்ற அந்த நம்பிக்கை மட்டும் இன்றும் அணையாமல் இருக்கிறது. வேள்பாரி என்பது வெறும் ஒரு மன்னனின் பெயர் அல்ல, அது தமிழர்களின் வீரம், கொடை மற்றும் மானத்தின் ஒட்டுமொத்த அடையாளம். அவன் காட்டிய வழி அதிகாரத்தை சாடும் அறவழி. பரம்பு மலை இன்று அமைதியாக இருக்கலாம், ஆனால் அதன் ஒவ்வொரு காற்றும் இன்றும் வேள்பாரியின் பெயரைத்தான் உச்சரிக்கின்றன. வரலாற்றின் பக்கங்களில் இரத்தத்தால் எழுதப்பட்ட இந்த போராட்டம் நமக்குச் சொல்லும் இறுதிப் பாடம் மிகவும் தெளிவானது. வாள்முனையால் உடல்களை வெல்லலாம், ஆனால் வஞ்சகத்தால் ஒருபோதும் ஒரு தர்மத்தை வீழ்த்த முடியாது. பாரி என்ற அந்த பேராற்றல் மறைந்த அந்த நாளில் தமிழகத்தின் ஒரு பொற்காலம் முடிவுக்கு வந்தது. மூவேந்தர்கள் தங்களின் அதிகாரத்தை நிலைநாட்டினார்கள் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம், ஆனால் உண்மையில் அவர்கள் தோற்றுப்போனார்கள். ஒரு புலவரின் பாடல்களுக்கு அஞ்சி பாரியின் மகள்களை துரத்தி ஒரு மலையின் வளத்தையே அழித்த அந்த மன்னர்களின் கிரீடங்கள் கால ஓட்டத்தில் துருப்பிடித்துப் போயின. ஆனால் பாரி என்ற அந்த மனிதன் இன்றும் தமிழர்களின் ஒவ்வொரு துளி வீரத்திலும், ஒவ்வொரு துளி ஈகையிலும் உயிர்ப்புடன் இருக்கிறான். பரம்பு நாட்டின் வீழ்ச்சிக்குப் பிறகு கபிலரின் துயரம் அந்த மலையின் மேகங்களை விடவும் கனமானது. அவர் வடக்கிருந்து உயிர் துறந்த அந்த செயல் நட்பின் உன்னதத்தை உலகுக்கு உணர்த்தியது. ஒரு அரசன், ஒரு புலவன், ஒரு மலை, இவற்றுக்கு இடையிலான அந்த பிணைப்பு இன்றும் ஒரு பெரும் மர்மமாகவும் அதே சமயம் ஒரு பெரும் தத்துவமாகவும் இருக்கிறது. பாரியின் மகள்கள் அடைந்த துயரங்கள் அதிகாரத்தின் கோர முகத்தை நமக்கு இன்றும் நினைவூட்டுகின்றன. ஆனால் அவர்களின் வழித்தோன்றல்கள் இன்றும் தமிழகத்தின் ஏதோ ஒரு மூலையில் அந்த பாரியின் இரத்தத்தையும் அவனது வீரத்தையும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பாரியின் கதை ஒரு தனி மனிதனின் வரலாறு அல்ல, அது ஒரு நிலத்தின் போராட்டம், ஒரு மொழியின் கம்பீரம், ஒரு இனத்தின் அடையாளம். இந்த காவியம் சொல்லும் ஆழமான செய்தி என்னவென்றால், இயற்கைக்கும் மனிதனுக்குமான உறவு சிதையும் போதுதான் அழிவு தொடங்குகிறது. பாரி காட்டை நேசித்தான், காடு அவனை நேசித்தது. இன்று நாம் காடுகளை சிதைக்கும் போது உண்மையில் நாம் நம்மையே சிதைத்துக் கொள்கிறோம். பாரியின் அந்த பரம்பு மலை இன்று ஒரு சாதாரண நிலப்பகுதியாக இருக்கலாம், ஆனால் அந்த மண்ணை தொடும்போது இன்றும் ஒரு நடுக்கம் ஏற்படுவது ஏன்? அது அந்த மாவீரனின் இறுதி மூச்சு இன்னும் அங்கேயே உலா வருவதால்தான். துரோகத்தால் வீழ்த்தப்பட்டாலும் அவன் ஒருபோதும் தோற்றுப்போகவில்லை. காலம் அவனை கடையெழுவள்ளல் என்று போற்றுகிறது, மக்கள் அவனை பரம்பு நாட்டின் தலைவன் என்று கொண்டாடுகிறார்கள். தமிழக வரலாற்றில் எத்தனையோ போர்கள் நடந்திருக்கலாம், எத்தனையோ மன்னர்கள் மறைந்திருக்கலாம், ஆனால் ஒரு முல்லைக் கொடிக்காக தேரை கொடுத்த அந்த ஒருவன் மட்டும்தான் மக்களின் இதயங்களில் இன்றும் அரியாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறான். அதிகாரத்தின் முன்னால் மண்டியிடாத அந்த திமிர், ஏழைகளுக்காக உருகும் அந்த இதயம், இயற்கையை தாயாக பார்த்த அந்த பார்வை, இதுதான் பாரி. இந்த பாரியின் ரத்தம் நம் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. நாம் நமது அடையாளத்தை மறக்காதவரை பாரிக்கு அழிவே இல்லை. அவனது வீர காவியம் இன்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். காற்று வீசும் வரை, மலைகள் நிற்கும் வரை, தமிழ் வாழும் வரை. துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட அந்த மாவீரன் மரணத்தின் மூலம் அழியவில்லை, மாறாக தமிழர்களின் அறத்தின் அடையாளமாக புதுப்பிறவி எடுத்தான். மூவேந்தர்கள் தங்களின் அதிகாரத்தை நிலைநாட்டினார்கள் என்று வரலாறு சொல்லலாம், ஆனால் மக்களின் இதயம் இன்றும் பாரி என்ற அந்த ஒற்றை சிற்றரசனுக்காகவே துடிக்கிறது. ஒரு முல்லைக் கொடிக்காக தன் தேரையே கொடுத்த அந்த ஈகை உள்ளம் இன்று உலகிற்கே ஒரு மிகப்பெரிய பாடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதிகாரம் என்பது தற்காலிகமானது, ஆனால் அன்பு என்பது காலத்தால் அழியாதது. இன்று நாம் பாரியின் கதையை வெறும் பொழுதுபோக்காக பார்க்கக்கூடாது, அது நமது வேர்களைப் பற்றிய தேடல். பாரி வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை இயற்கையோடு எப்படி இயைந்து வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூவேந்தர்களின் பெரும் படைகள் தோற்றுப்போன அந்த பரம்பு மலை இன்றும் நமக்குள் ஒரு தன்னம்பிக்கையை விதைக்கிறது. உண்மையான வலிமை என்பது ஆயுதங்களில் இல்லை, அது நாம் கொண்டிருக்கும் தார்மீக அறத்தில்தான் இருக்கிறது. பாரி ஒரு மனிதனாக மறைந்திருக்கலாம், ஆனால் அவனது வீரம் ஒரு கொள்கையாக, ஒரு உணர்வாக, ஒரு இரத்த ஓட்டமாக தமிழினம் உள்ளவரை வாழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த காவியம் முடிவடையும் போது நம் ஒவ்வொருவர் மனதிலும் ஒரு கேள்வி எழ வேண்டும். நாம் நமது இயற்கையையும் நமது அறத்தையும் காக்க தயாராக இருக்கிறோமா? பாரி தனது மக்களுக்காகவும் தனது மண்ணுக்காகவும் செய்த தியாகம் இன்றும் வீண் போகவில்லை. அந்த பரம்பு மலையின் காற்று இன்றும் நம்மிடம் ஒரு செய்தியை சொல்லத் துடிக்கிறது. துரோகங்கள் சூழலாம், அதிகாரம் மிரட்டலாம், ஆனால் தர்மத்தின் பாதையில் நடப்பவர்களுக்கு அழிவே இல்லை. வேள்பாரி என்பது ஒரு பெயர் அல்ல, அது தமிழ் மண்ணின் வீரத்தமிழன் ஒவ்வொருவனின் அடையாளம். அவன் காட்டிய அந்த பாதை அன்பின் பாதை, வீரத்தின் பாதை, தர்மத்தின் பாதை. முடிவில் வரை பாரியின் புகழ் ஓங்குக, தமிழனின் வீரம் திக்கெட்டும் பரவுக. இது வெறும் கதை அல்ல, இது நம் இரத்தத்தில் ஊறிய வீரம். பாரியின் கதை இங்கோடு முடிவதில்லை, அது உங்கள் ஒவ்வொருவர் வழியாகவும் மீண்டும் மீண்டும் பிறக்கும். பாரி ஒருபோதும் சாவதில்லை, அவன் உங்கள் மனங்களில் இன்றும் வாழ்கிறான்.
வேள்பாரியின் இந்த காவியத்தை இறுதி வரை முழுமையாக பார்த்த மர்ம விரும்பிகள் அனைவருக்கும் பெரிய நன்றிகள். நம் வரலாற்றின் மீது நீங்கள் காட்டும் இந்த பற்றும் தேடலும் தான் இந்த சேனலின் வெற்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் பல மர்மமான பக்கங்களை ஒன்றாக திறப்போம். பாரி துரோகத்தால் வீழ்ந்த அந்த தருணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதிகாரத்தின் முன்னால் தர்மம் தோற்றுவிட்டதா? அல்லது இன்றும் பாரி ஒரு உணர்வாக வென்று கொண்டிருக்கிறானா? உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோன்ற தமிழகத்தின் மறைக்கப்பட்ட பல மர்மங்களையும் வீர வரலாறுகளையும் தேடிச் செல்ல நமது மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்திருங்கள். நம் மண்ணின் இந்த பெருமை ஒவ்வொரு தமிழனுக்கும் சென்றடைய வேண்டும். அதனால் இந்த வீடியோவை இப்போதே உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள்.